கேரளாவில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை பட்ட பகலில் கொள்ளையடித்து சென்ற வழக்கில் 3 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹிந்தியில் பேசியதால் வடமாநில கொள்ளையனாக இருக்கலாம் என்று தேடிய நிலையில் உள்ளூர் நபரை கைது செய்துள்ளனர். போலீசாரை திசை திருப்ப ஹிந்தியில் பேச்சு, போலி வாகன பதிவெண், அடிக்கடி உடைமாற்றம், பைக்கின் அடையாளங்களை மாற்றியது என பல திட்டங்களை போட்டவர் வங்கியில் இருந்த 47 லட்சம் ரூபாயில் 15 லட்சம் ரூபாயை மட்டுமே கொள்ளையடித்ததால் போலீசாரின் பிடியில் எளிதில் சிக்கியுள்ளார். கேரள மாநிலம் திரிசூர் மாவட்டம் சாலக்குடியில் பெடரல் பேங்க் கிளை செயல்பட்டு வருகிறது. கடந்த வாரம் பிற்பகல் 2 மணிக்கு ஊழியர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் தலையில் ஹெல்மெட், கையில் கிளவுஸ் அணிந்து கொண்டு வங்கிக்குள் நுழைந்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டியவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த ஊழியர்கள் இருந்த அறையின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டு நேராக கேஷ் கவுண்டர் சென்றுள்ளார். அங்கு கேஷியர் இருந்த நிலையில் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த கொள்ளையன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். தகவல் அறிந்து வங்கிக்கு சென்ற காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கொள்ளையன் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். ஹெல்மெட் அணிந்திருந்ததால் முகம் சரியாக தெரியவில்லை என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கொள்ளையன் பயணித்த சாலைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எர்ணாகுளம் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையன் அங்கமாலி வரை சென்றுள்ளார். அதன் பிறகு எங்கு சென்றார் என போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொள்ளையனை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். கொள்ளையன் ஹிந்தியில் பேசியதாக ஊழியர்கள் கூறியதால் வடமாநில கொள்ளையனாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆனால் அவர் எந்த ரயில் நிலையங்கள் வழியாகவோ சுங்கச்சாவடி வழியாகவோ தப்பிச் செல்லவில்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர். அதில் கொள்ளையனின் இருசக்கர வாகன எண்ணை வைத்து தேடிய போது அது போலி என தெரிய வந்துள்ளது. கொள்ளையன் சென்ற வழிகளில் உள்ள சிசிடிவி பதிவை ஆய்வு செய்தபோது வழியில் 3 இடங்களில் உடைகளை மாற்றிக்கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த பகுதிகளில் உடைகளை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. மேலும் ஒரு இடத்தில் இருசக்கர வாகனத்தின் கண்ணாடியை கழற்றியதுடன் நம்பர் பிளேட்டையும் மாற்றியுள்ளார். இதனால் கொள்ளையனை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த பைக் இதற்கு முன்னர் இந்த பகுதிக்கு வந்துள்ளதா என்று அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி பதிவை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அந்த பைக் அடிக்கடி வங்கிக்கு எதிரில் உள்ள தேவாலயத்திற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பைக் யாருடையது, உள்ளூரில் இதுபோன்ற பைக்கை யார் பயன்படுத்துகிறார்கள் என்று ஆய்வு செய்தனர். அப்போது அதே பைக்கை பயன்படுத்திய நபர் சாலக்குடியை சேர்ந்த ரிஜோ ஆண்டனி என்பது தெரிய வந்தது. அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. விசாரணையில் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த ரிஜோ ஆண்டனி கொரோனாவுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து மீண்டும் கேரளா வந்து தங்கியுள்ளார். அவருடைய மனைவி வெளிநாட்டில் செவிலியர் பணியில் உள்ளதால் அவர் வெளிநாட்டிலிருந்து அனுப்பும் பணத்திலேயே ரிஜோவும் அவருடைய 2 மகள்களும் வாழ்ந்து வந்துள்ளனர். மனைவி அனுப்பிய பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்துள்ளார். இந்நிலையில் அவரது மனைவி சில நாட்களில் ஊர் திரும்ப உள்ளார். ஊருக்கு வந்ததும் மனைவி பணத்தை கேட்பார் என்பதால் அதை தயார் செய்ய முயன்றுள்ளார். பல இடங்களில் கடன் கேட்டும் கிடைக்காத நிலையிலேயே வங்கி கொள்ளையில் ஈடுபட திட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ரிஜோ ஆண்டனி வங்கிக்கு எதிரில் உள்ள தேவாலயத்திற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது அங்கிருந்து வங்கியின் நடவடிக்கைகளையும் கண்காணித்துள்ளார். மதியம் உணவு இடைவேளையின் போது ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் உணவு அருந்து மறைக்கு சென்று விடுவதும் ஒரு சிலர் மட்டுமே பணியில் இருப்பதையும் அறிந்துள்ளார். இதை வைத்தே உணவு இடைவேளையின் போது கைவரிசை காட்டியதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார்.
மேலும் மனைவி அனுப்பிய 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்க சென்றவர் வங்கியில் 47 லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது. எனினும் தனது தேவை 10 லட்சம் ரூபாய் என்பதால் கூடுதலாக கை செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் என மொத்தமாக 15 லட்சம் ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை விட்டுவிட்டு வந்துள்ளார். இந்த வழக்கில் ரிஜு ஆண்டனி எளிதில் சிக்க இதுவும் ஒரு காரணமாக இருந்துள்ளது. தொழில்முறை திருடர்கள் கொள்ளையடிக்கச் சென்றால் அங்கிருக்கும் மொத்த பணத்தையும் சுருட்டி விடுவார்கள் என்பதும், மீதி பணத்தை விட்டுச் சென்ற போதே அவர் தொழில்முறை கொள்ளையனாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் போலீசார் சந்தேகித்தனர். அந்த கோணத்தில் நடத்திய விசாரணையிலேயே ரிஜு ஆண்டனி சிக்கியுள்ளார். அவர் முதல் முறை கொள்ளையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தில் 10 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து அவரை வங்கிக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளார்கள். അയാൾക്കറിയാം CCTV ഉണ്ട്. CCTVയിലെ ഐഡന്റിഫിക്കേഷനാണ് പോലീസ് പഠിക്കുന്നതെന്ന് അറിയാവുന്നതുകൊണ്ട് ഒരു തരത്തിലും ഐഡന്റിഫൈ ചെയ്തെന്നുള്ള വളരെ ശ്രദ്ധയോടെ മുൻകൂട്ടിയുള്ള കരുതലോടെ വെൽ പ്ലാൻഡ് ഓപ്പറേഷൻ ആയിരുന്നു. CCTVயை ஏமாற்ற போலீசாரை குழப்ப பல வகைகளில் ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடித்த கொள்ளையனை கைது செய்த திரிசூர் மாவட்ட காவல்துறையினருக்கு உயரதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.